நம்ம பைட் பேர் என்கோடிங்னா என்னன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இதுதான் எல்எல்எம் மாடல் வந்து நீங்கள் எல்எல்எம் இப்போ ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ராவாக அப்படியே கொடுக்க முடியாது மாடலுக்கு இன்புட்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா பைட் பேர் என்கோடிங், ஆல்சோ கால்ட் as பிபிஇ. ஓகே. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏஏ இந்த மாதிரி ஏபிடி ட்ரிபிள் ஏ பிஎஸ்சி இப்படின்னு ஒரு இன்புட் அது கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிரியேட் பண்ணும். ரைட். ஸோ இது எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து செவரல் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ரைட். ஸோ நான் இது எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பாக இருக்க கேரக்டரை இண்டிவிஜுவல் கேரக்டராக பிரேக் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏஏஏ பிபி பிடி இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது ஒன்றுமே ஒரு ஒரு டோக்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்கு கீழே இந்த கேரக்டரை பிரேக் பண்ண முடியாது. அதனால இது ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் ஆஃப் பேர். ஸோ அட்ஜசன்ட் பேர்னா என்னன்னா நியர்பை. ஸோ இப்போ ஏ இருக்குன்னா ஏக்கு பக்கத்தில் ஏ தான் இருக்குது. ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கு பக்கத்தில் ஏ தான் இருக்குது. ரைட் சைடு மட்டும் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நியர்பை அட்ஜசன்ட் டோக்கன்ஸை பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏவோட கவுண்ட் வந்து 5 வரும். ரைட். 1 2 அப்புறம் 3 4 5. ஓகே. அதே மாதிரி ஏபியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 வரும். ரைட். 1 2. அதே மாதிரி இங்கேயும் ரிப்பீட் ஆகுது 1 2. ஸோ பிடியோட கவுண்ட் 1 1 டிஏ ஏசி. ஸோ இதில் மற்ற எல்லாத்தோட பேரோட கவுண்ட் வந்து ஜஸ்ட் 1 1 தான். நம்மளுக்கு எது முக்கியமானது இங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இதில் மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிற பேர்னு பாருங்கள். ஸோ அது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஏ தான். அதோட கவுண்ட் வந்து 5 இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஏன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணி ரைட் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணால் யூ கெட் ஏஏ. ஸோ இது ஒரு டோக்கன் ஆகிடும் இப்போ. ஓகேவா? ஸோ இங்கே 3 ஏ இருக்குன்னா இது 3மே மர்ஜ் ஆகி இங்கே ஒரே டோக்கனாக ஏஏன்னு மாறிடுச்சு பாருங்க. ரைட். ஸோ இதுதான் கம்ப்ரெஷன். ஸோ ஹியூஜாக இருக்க ஒரு 3 டோக்கனை நம்ம சிங்கிள் டோக்கனாக இங்கே மாற்றிட்டோம். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ரைட். ஸோ இங்கேயும் ஒரு 3 ஏ இருக்குது. இது 3மே கம்பைன் ஆகி ஏஏ. ரைட். ஸோ இது 3 ஏ எப்படி 2 ஏ இந்த ஏஏன்னு ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏ செகண்ட் ஏ இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் யூ கெட் ஏஏ. கரெக்டாக? அதே மாதிரி செகண்ட் ஏ தேர்ட் ஏ இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஒரு ஏ வந்துடும். அதனால தான் இங்கே டபுள் ஏன்னு வருது. ஸோ மற்ற எல்லாமே பிஏசின்னு தான் இருக்கும். இதுதான் அப்டேட்டட் டோக்கன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதுதான் மெயின் ஸ்டெப். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அல்காரிதமாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ண ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இன்புட் ஜஸ்ட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இவ்வளோ 11 டோக்கன் இருந்த ஒரு இன்புட் வந்து 7 டோக்கனாக இப்போ மாறி இருக்கு. இப்போ இதே இன்புட்டாக வச்சு அகைன் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் அதே ஸ்டெப்ஸை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏ கமா பின்ற டப்பிள் 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. இங்கே ஒரு வாட்டி அப்புறம் இங்கே ஒரு வாட்டி. ரைட். ஸோ இது வந்து 2 டைம்ஸ், மற்ற எல்லாமே ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ரிப்பீட்டே ஆகலை, ஜஸ்ட் 1 டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ மர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ டாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஏ கமா பி தான் டாப்ல இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணால் யூ கெட் ஏஏ கமா பி ஏஏ பின்னு வந்துடும். ஒரே டோக்கன் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ அப்டேட்டட் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஏபி டி கமா ஏஏபி கமா சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 டோக்கன்ஸ் இருந்த ஒரு இன்புட்டை நம்ம 4 டோக்கனாக கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். இதுதான் பைட் பேர் என்கோடிங். இதுக்கு மேலேயும் நம்ம பண்ண முடியுமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். பார்த்தா இங்கே கவுண்ட் எல்லாமே ஜஸ்ட் 1 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இதுக்கு மேலே பண்ண முடியாது. அந்த அல்காரிதம் இதோட ஸ்டாப் ஆயிடும். இவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட். ஏஏபி டி ஏபி சி. இவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் பைட் பேர் என்கோடிங். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் ரொம்ப சிம்பிளான அல்காரிதம். இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதா கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்காக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.